வெல்கம் டு HTV லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு யதார்த்தமான நடிகர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து நடிக்கிறதுக்கு நிறம்ங்கிறது முக்கியம் கிடையாது. திறமையும் யதார்த்தமான நடிப்பும் மட்டுமே தான் முக்கியம். இந்த ஒரு விஷயத்த நிலைநாட்டியே காமிச்சிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாருக்கும் பிடிச்ச இதயம் முரளி அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முரளி அவர்கள் மே 19th 1964 பெங்களூரில் பிறந்திருக்காரு. நடிகர் முரளியோட தந்தையார் கர்நாடகத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் சித்தலிங்கையா. முரளி அவர்களுடைய தாயார் பெயர் தனலட்சுமி. இவங்க தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க. முரளி அவர்களுடைய தாய் தந்தை கன்னடம் மற்றும் தமிழ் மொழியில் இருக்கிறதுனால இவருக்கு 2 மொழியுமே சரளமாக பேசவும் தெரியும். முரளி அவர்களோட தந்தையார் திரைப்பட இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. நடிகர் முரளி அவர்கள் 5ஆம் வகுப்பு வரை சென்னையிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பெங்களூர்லையுமே படிச்சிருக்காரு. முரளி அவர்கள் தன்னோட 14 வயசுலேயே திரைப்படத்துறையில் ஆர்வம் இருந்த காரணத்தினால அவருடைய அப்பா கிட்டேயே ஒரு எழுத்தாளராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஜாயின் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் எடிட்டருக்கு அசிஸ்டண்டாகவும் வேலை பார்த்துருக்காரு. முரளி அவர்களுக்கு 1987 வருஷம் ஷோபாங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காரு. முரளிக்கும் ஷோபாவுக்கும் 3 பசங்க இருக்காங்க. 2 மகன்கள், அதாவது அதர்வா, ஆகாஷ். ஒரு மகளும் இருக்காங்க, காவியா. அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அதர்வா அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களில் முக்கியமான ஒருத்தராக இருக்காரு. அதர்வா அவர்கள் இன்ட்ரோடக்ஷனான மூவின்னு பார்த்தோம்னா பானா காத்தாடி. இதில் ஒரு கெஸ்ட் ரோலாக முரளி அவர்கள் வந்திருப்பாரு. முரளி அவர்கள் தன்னுடைய நடிப்பை கன்னட மொழியில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படம்னு பார்த்தோம்னா பிரேம பர்வா 1984 வருஷம், அதாவது முரளி அவர்களோட 20 வயதுல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து தமிழ் லாங்குவேஜில் பூவிலங்குங்கிற மூவியில் இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு. இன்னும் சொல்ல போனோம்னா முரளி அவர்கள் 90s டைமில் ரொம்பவும் பிடிச்சமான ஒரு நடிகராகவும் இருந்திருக்காரு. அதாவது 1990 ரிலீஸ் ஆன புது வசந்தம், 1991 ரிலீஸ் ஆன இதயம் முரளி அவர்களுக்கு ஒரு அடைமொழியாக மாற்றின படம்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து காலமெல்லாம் காதல் வாழ்க, பொற்காலம், காதலே நிம்மதி, கனவே களையாதே, ரணியன், வெற்றி கொடிகட்டு, சொன்னால்தான் காதலா போன்ற படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வசூலையும் அது மட்டும் இல்லாமல் வெற்றியையுமே பெற்றுக் கொடுத்துச்சு. இவ்வளவு படங்கள் சோலோவா வெற்றியை கொடுத்தாலும் குடும்ப படங்கள் முரளி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய பாராட்டையுமே வாங்கி கொடுத்தது. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஆனந்தம், சமுத்திரம் போன்ற படங்கள் எல்லாமே துணை நடிகராக தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய பாராட்டையுமே பெற்றுக் கொடுத்துச்சு அவருக்கு. முரளி அவர்கள் 80s நடிக்கிறவங்களும் சரி, 90s நடித்தவங்களும் சரி, எல்லாத்துக்கூடையுமே பெரும்பாலும் நடிச்சு முடிச்சிட்டாரு. அதாவது சிவாஜி கணேசன், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், பிரபுதேவா, சூர்யா, பார்த்திபன், மம்மூட்டி, சரத்குமார், மீனா, சிம்ரன், ரோஜா, தேவயானி, லைலா, ரம்பா, இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட லிஸ்ட்டை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுலேயும் முரளியோட படங்களோட லிஸ்ட்டை பார்த்தோன்னா 1984 பிரேம பர்வா, அதே வருஷத்தில் பூவிலங்கு, இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன், 1985 பகல் நிலவு, கீதாஞ்சலி, அந்தஸ்து, 1986 புதிர், ஒரு மலரின் பயணம், காலமெல்லாம் உன்மடியில், 1987 வண்ணக்கனவுகள், மீண்டும் மகான், 1988 புயல் பாடும் பாட்டு, குடும்பம் ஒரு கோவில், தப்பு கணக்கு, 1989 தங்கமணி ரங்கமணி, கைவீசம்மா கைவீசு, நினைவு சின்னம், 1990 புது வசந்தம், வெற்றி மாலை, நாங்கள் புதியவர்கள், புதிய காற்று, நம்ம ஊரு பூவாத்தா, 1991 சாமி போட்ட முடிச்சு, இதயம், குறும்புக்காரன், இரவு சூரியன், தங்க மனசுக்காரன், சின்ன பசங்க நாங்க, என்றும் அன்புடன், தாலி கட்டிய ராசா, 1993 மணிக்குயில், தங்கக்கிளி, 1994 அதர்மம், மஞ்சு விரட்டு, என் ஆசை மச்சான், சத்தியவான், 1995 ஆகாயப்பூக்கள், 1995 அதே வருஷத்தில் தொண்டன், 1996 பூவே உனக்காக, பூமணி, 1997 காலமெல்லாம் காதல் வாழ்க, பொற்காலம், ரோஜா மலரே, 1998 காதலே நிம்மதி, தினம்தோறும், வீரத்தாலாட்டு, பூந்தோட்டம், என் ஆசை ராசாவே, உன்னுடன், தேசிய கீதம், 1999 கனவே களையாதே, ஊட்டி, பூவாசம், ரணியன், 2000 வெற்றி கொடிக்கட்டு, மனுநீதி, 2001 கண்ணுக்கு கண்ணாக, சொன்னால்தான் காதலா, ஆனந்தம், சமுத்திரம், அள்ளித்தந்த வானம், கடல் பூக்கள், 2002 ரொம்பவும் மிகப்பெரிய காமெடி மூவியான சுந்தரா டிராவல்ஸ், காமராசு, நம்ம வீட்டு கல்யாணம், 2003 காதலுடன், 2004 அறிவுமணி, 2006 பாசக்கிளிகள், 2009 எங்கள் ராசி நல்ல ராசி,
2009ல் நீ உன்னை அறிந்தால், 2010ல் அவருடைய மகனான அதர்வா முரளி அவர்கள் நடிச்ச படத்துக்கு ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்திருப்பாரு. அதாவது பானா காத்தாடி மூவி. 2016வது வருஷம் கவசம் படம் நடிச்சிருக்காரு. இந்த படமே முரளி அவர்களுக்கு கடைசி படமாகவும் இருந்திருக்கு. இந்த படம் என்னதான் 2016ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது முரளி அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத நிலையில தன்னோட 40 வயசுல, அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2010வது வருஷம் திடீர்னு ஒரு மாரடைப்பால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுமே எந்த ஒரு சிகிச்சையுமே பலனில்லாமல் அதிகாலையில அன்னைக்கு காலமாயிருக்காரு. 2001ல கடல் பூக்கள்ல மிகச்சிறந்த முறையில நடிச்ச காரணத்துக்காக தமிழ்நாட்டோட சிறந்த நடிகருங்கிற விருதையுமே வாங்கியிருக்காரு. என்னதான் முரளி அவர்கள் இந்த சின்ன வயசுலயே உலகத்தை விட்டு மறைஞ்சாலுமே இன்னைக்கு வரைக்குமே இதய முரளிங்கிற பேர்ல 90s அண்ட் 80sல பிறந்தவங்க மனசுல வாழ்ந்துகிட்டு தான் வராரு. ஒருவேளை இன்னைக்கு முரளி அவர்கள் இருந்திருந்தா எந்த ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாருங்கிறத என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.